ஒரு தெய்வீக அனுபவத்தை வெறும் வார்த்தைகளால சொல்லிட முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஆனா சில சமயம் கவிதைக்கு அந்த சக்தி இருக்கு. இன்னைக்கு நாம முருகன் மேல பாடின ஒரு பழங்கால புகழ்பா மூலமா கவிதை எப்படி பக்திக்கு ஒரு பாலமா இருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவா இந்த மாதிரி பக்தி பாடல்களை ஸ்துதின்னு சொல்வாங்க. இது வெறும் பாட்டு மட்டும் இல்லைங்க, இது ஒரு கருவி. அதாவது கடவுளோட குணங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவரோட ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும் உதவுற ஒரு பவர்ஃபுல் விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்துதிதான் நாம் இன்னைக்கு பார்க்க போற பெருக்கச்சன். இந்த தமிழ் வரிகள்ல முருகனை எப்படியெல்லாம் போற்றியிருக்காங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த புகழ்பாவுக்குள்ள போய் அதோட ஒவ்வொரு வரியையும் பிரிச்சு பார்த்து முருகன்கிற தெய்வம் எப்படி ஒரு முழுமையான உருவமா நம்ம கண் முன்னாடி வராருன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கேள்வி, முருகன் யாரு? இந்த பாட்டுப்படி முருகன் ஒரே ஒரு முகம் கொண்டவர் கிடையாது. அவருக்கு பல வடிவங்கள் இருக்கு. பல காரணங்களுக்காக மக்கள் அவரை வணங்குறாங்க. அவர் ஒரு பன்முக தெய்வம்னு சொல்லலாம். இங்க பாருங்களேன், இந்த 2 படங்களையும் ஒரு பக்கம் ரொம்ப அமைதியான கருணை வழியிற ஒரு இளமையான முகம், இன்னொரு பக்கம் மக்களை காக்கிற ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனோட தோற்றம். இந்த கவிதை என்ன சொல்லுதுன்னா, இந்த 2மே முருகன் தான். 2 குணத்தையும் அது கொண்டாடுது. சரி, முதல்ல அவரோட முதல் குணத்தை எடுத்துக்குவோம். முருகன் எப்படி ஒரு கருணை உள்ளம் கொண்ட வள்ளலா தன் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குற தெய்வமா பார்க்கப்படுறாருன்னு பாப்போம். கேளுங்க, புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே. அடடா, என்ன ஒரு அழகான வரி இல்ல? இது ஒரு பக்தன் நேரடியா கடவுள்கிட்ட கேக்குற மாதிரி இருக்கு. உன்னை புகழ்ற எனக்கு நீ உன் கருணையால ஆசி வழங்கு அப்படின்னு எவ்வளவு உருக்கமா கேக்குறாங்க பாருங்க. அந்த வரிக்கு ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த அபயமுத்திரை. இந்த கை என்ன சொல்லுது தெரியுமா? நான் இருக்கேன், பயப்படாதேன்னு தன் பக்தர்களுக்கு ஒரு தைரியத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்குது. சரி, கருணை பார்த்தாச்சு. இப்போ அவரோட இன்னொரு பரிமாணத்துக்கு போலாம். அதாவது தீமைய வேரோடு அழிக்கிற ஒரு மாபெரும் போர்வீரனா முருகன் எப்படி பார்க்கப்படுறார்? சமத்து சங்கரிக்க தண்டிய சூரன். இந்த வரிய கேட்டமுடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அவரோட வீரம். குறிப்பா சூரபத்மன் அப்படிங்கிற அசுரனை வதம் செஞ்ச அந்த பெரிய புராண கதை தான். சூரபத்மனை வதம் செஞ்சதுங்கிறது வெறும் ஒரு போர்க்காட்சி மட்டும் இல்ல, அது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கான ஒரு செயல். அவர் கையில இருக்கிற அந்த வேல் கூட சும்மா ஒரு ஆயுதம் கிடையாது. அது இருட்ட விரட்டுற ஞானத்தோட வெளிச்சம், நீதியோட சக்தி. அருள் பார்த்தோம், வீரம் பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். முருகனுக்கும் நம்ம தமிழ் மொழிக்கும் இருக்கிற அந்த பிரிக்க முடியாத பந்தத்தை பத்தி தான் பார்க்க போறோம். செந்தமிழ் பாடும் இந்த 2 வார்த்தை தான். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. இது முருகனை நேரடியா தமிழ் மொழியோட ஆன்மாவோட இணைக்குது. அவர்தான் தமிழ், தமிழ்தான் அவர் அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ செந்தமிழ்னா என்ன? அது நாம சாதாரணமா பேசுற மொழி மட்டும் கிடையாது. அது இலக்கிய மொழி, ஞானத்தோட மொழி, ஒரு புனிதமான மொழி. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மொழிக்கு முருகன் ஒரு புரவலர், ஒரு கார்டியன் மாதிரி. அதனாலதான் இந்த ஒரு வரி முருகலா வெறும் கடவுளா பார்க்காம தமிழ் மக்களோட கலாச்சார அடையாளமாவே மாத்துது. நாம ஏன் அவரை தமிழ் கடவுள்னு சொல்றோங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்ப்போம். கருணை, வீரம், தமிழ், இது எல்லாம் சேர்ந்து முருகன்கிற தெய்வத்தை எப்படி ஒரு முழுமையான உருவமா காட்டுதுன்னு பார்க்கலாம். இந்த பாட்டுல வர்ற முருகன் 6 படை வீடு மாதிரி தென்னிந்தியா முழுக்க இருக்காரு. அவருக்கு பல பேர், பல உருவம். ஆனா இந்த புகழ்பா என்ன பண்ணுதுன்னா, இந்த கருணை, சக்தி, கலாச்சாரம் எல்லாத்தையும் ஒன்னா கோர்த்து அவரை ஒரு முழுமையான தெய்வீக சக்தியா நம்ம முன்னாடி நிறுத்துது. இந்த பாட்டோட உச்ச கட்டமே இந்த ஒரு வார்த்தை தாங்க, பெருமாளே. இதோட அர்த்தம், ஓ மா பெரும் தலைவனே. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா குணங்களையும் எல்லா பெருமைகளையும் உள்ளடக்கின ஒரே ஒரு சொல். அப்ப பாருங்க, அருள் கொடுக்கிற வள்ளல், தீமைய ஜெயிக்கிற வீரன், தமிழ காக்கிற புரவலர், கடைசியா இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு இறைவன். இப்படி பல கோணங்கள்ல காட்டி ஒரு முழுமையான தெய்வமா அவரை இந்த பாட்டு செதுக்குது. ஒரு போர் வீரனா இருந்தாலும் சரி, தன் துணைவிகளோட அருள் பாலிக்கிற தெய்வமா இருந்தாலும் சரி, இந்த கவிதை என்ன பண்ணுதுன்னா, இந்த எல்லா முகங்களையும் ஒன்னா சேர்த்து பக்தனுக்கு ஒரு ரொம்ப பர்சனலான கனெக்ஷனை கொடுக்குது. இதுதான் பக்தி இலக்கியத்தோட அழகே. கடைசியா ஒரு கேள்வி. நாம ஒரு விஷயத்த புகழ்றதுக்கு பயன்படுத்துற வார்த்தைகள் அந்த விஷயத்த பத்தின நம்ம பார்வையே எப்படி மாத்துது இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த கவிதை எப்படி முருகனை பத்தின நம்ம பார்வையை ஆழமாக்குச்சுன்னு நினைச்சு பாருங்க.